இப்போ நம்ம பார்க்க போறது Azure Key Vault live demo. ஓகே, பேசிக்கா நாம Azure Key Vault வந்து எப்படிலாம் யூஸ் பண்றோம், அந்த யூஸ் பண்றதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நாம வந்து தியரியா நம்ம பார்த்துருக்கோம். தியரியா பார்த்ததை இப்போ நாம வந்து ப்ராக்டிக்கலா நாம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேசிக்கா போயிட்டு ஒரு சின்னதா ஒரு கீ வால்ட் மட்டும் எப்படி பிளைனா கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பெர்மிஷன்லாம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு, ஒரு ஆப் சர்வீஸ்ல ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஆப் சர்வீஸ் ஆப்புக்கு நம்ம காக்னேட்டிவ்ல வந்து ஒரு லாங்குவேஜ் டிடெக்டர் அப்ளிகேஷன், ஏஐ அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஏஐ அப்ளிகேஷனோட கீயை வந்து நம்ம என்ன பண்றோம்னா கீ வால்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டு, அந்த கீயை வந்து நம்ம ஆப் சர்வீஸ்ல இருந்து எப்படி ரிட்ரீவ் பண்ணி இந்த சர்வீஸ் நம்ம அக்சஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு டெமோவா பார்ப்போம். இது ஒரு டெமோ. ரெண்டாவது டெமோல நம்ம என்ன பார்ப்போம்னா, நாம டிஸ்க் என்கிரிப்ட் பண்ணணும். டிஸ்க் என்கிரிப்ட் பண்ணணும்னா அந்த டிஸ்க் என்கிரிப்ட் பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரெண்டாவது டெமோல பார்ப்போம். மூணாவது, அதாவது கஸ்டமர் மேனேஜ் கீயை வச்சு நம்ம டிஸ்க் என்கிரிப்ட் பண்றது எப்படின்னு பார்ப்போம். மூணாவது, நாம என்னோட கஸ்டமர் மேனேஜ் கீயை வச்சு என் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை எப்படி நான் என்கிரிப்ட் பண்றது அப்படின்னு மூணாவது டெமோ பார்ப்போம். நாலாவதாக நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு ஆப் கேட்வே இருக்கு. அந்த ஆப் கேட்வேக்கு நாம எப்படி வந்து பேக் எண்ட்ல வந்து என்னோட சர்டிபிகேட்டை வந்து நான் வந்து கீபோர்ட்ல ஸ்டோர் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெட்வொர்க் செக்யூரிட்டியில வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டிக்கு கீ வால்ட் வந்து என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நாம கீ வால்ட்டை பொறுத்த நெட்வொர்க் செக்யூரிட்டியை வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம இப்போ இன்னைக்கு டெமோவை பார்க்க போறது. ஓகே, லெட் மீ கோ டு தி போர்ட்டல். ஓகே, ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணுவோம்னா ஒரு கீ வால்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். கீ வால்ட் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா என்னென்ன, நமக்கு வந்து ஒரு ஒர்க் லோடு. ஓகே, ஸோ அந்த ஒர்க் லோட்ல நாம் என்ன பண்ணோம், ஒரு ரிசோர்ஸ் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். ஓகே, கீ வால்ட் டெமோ அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு ரிசோர்ஸ் குரூப். லெட்ஸ் கிரியேட் தட் ரிசோர்ஸ் குரூப். ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப் இப்போ கிரியேட் ஆகிருக்கும். நமக்கு இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ரிசோர்ஸ் குரூப் வந்து கிரியேட் ஆகிருக்கணும். ரைட்? ஓகே, I can't see here. Let me go to the resource group directly from here. Okay, நான் இங்கே இது டைரக்டா அதுக்குள்ள போயிட்டேன். இங்கே போயிட்டேன் அப்படின்னா நான் இங்கே போய் என்ன பண்ணலாம், கீ வால்ட். ஓகே, கீ வால்ட் அப்படின்னு டைப் பண்ணனா எனக்கு கீ வால்ட் இங்கே வரும். ஓகே, கீ வால்ட்டை கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் கீ வால்ட்ல நம்ம பேசிக்கா என்ன பண்ணுவோம், இப்போ கீ வால்ட் இருக்கு, கீ வால்ட்டுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, வால்ட் T01 and Southeast Asia. ஓகே, சவுத் ஏஷியால கிரியேட் பண்ணிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டியர் இருக்கு. ஒன்று ஸ்டாண்டர்ட் டியர், இன்னொன்று வந்து ப்ரீமியம் டியர். ப்ரீமியம் டியர்ல என்ன இருக்குன்னு சொன்னேன், பேக்கப் வந்து நம்ம வந்து இது ஹெச்எஸ்எம் பேக்டு கீயா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்னது இன்னொன்று என்ன சொன்னேன், பை டிஃபால்ட் வந்து சாஃப்ட்வேர் எலிட் எனேபிளா இருக்கும்னு சொன்னேன். எவ்வளோ நாள் டேட்டுங்கிறத பை டிஃபால்ட் 90 days அப்படின்னு சொன்னேன். போர்ச் ப்ரொடெக்ஷன் வந்து பை டிஃபால்ட் வந்து டிசேபிள். நீங்க இதை எனேபிள் பண்ணீங்கன்னா திரும்பவும் என்ன பண்ண, ஒன்ஸ் இட்ஸ் ஆப்ரேஷன் கேன் நாட் பி டிசேபிள், ரிவைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். ஓகே, போர்ச் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க அதை எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் அக்சஸ் பொறுத்த வரைக்கும் ஏர்பேக்ஸ் அக்சஸ் நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த கீ வால்ட்டை எந்தெந்த ரிசோர்ஸ்ல அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பெர்மிஷன் கொடுக்கணும்னா, அஜூர்ல இருக்கக்கூடிய வர்ச்சுவல் மிஷினை டிப்ளாய் பண்ணலாம், டிப்ளாய்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ரிசோர்ஸ் மேனேஜருக்கு யூஸ் பண்ணலாம், டிஸ்க் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தேவைன்னா நீங்க டிக் பண்ணிக்கலாம். அப்புறம் நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க்கிங் வந்து பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இப்போ கிரியேட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும், இப்போ நமக்கு ஒரு கீ வால்ட் ஒன்று கிரியேட் ஆயிடும். இப்போ பேசிக்கா இந்த கீ வால்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி முடிக்கிறோம். இந்த கீ வால்ட்டை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ல கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கீ வால்ட்டை யூஸ் பண்ணி நாம என்னென்னலாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து இப்போ கீ வால்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு பின்னாடி.
ஓகே, முடிஞ்சிருச்சு. கீ வால்ட்டுக்குள்ள வந்தாச்சு. இப்போ இந்த கீ வால்ட்டுக்குள்ள வந்துட்டேன். இந்த கீ வால்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கீ இருக்கு, ஓகே, செக்யூரிட்டி இருக்கு, அப்புறம் சர்டிஃபிகேட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், சின்னதாக ஒரு சீக்ரெட் மட்டும் கிரியேட் பண்ணணும். போயிட்டு நான் போய் இங்கே போயிட்டு மேனுவல், ஓகே, மேனுவலாக தான் பண்ணுறேன். இதுக்கு போயிட்டு ஓகே, சும்மா கொடுப்போமே E for app. ஓகே, வேணும் சீக்கிரம் தானே இது, சீக்ரெட் ஃபார் ஆப். ஓகே, ஸோ ஒரு சீக்ரெட் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். நான் எதுவுமே டேட்லாம் செட் பண்ணல இப்போ. ஓகே, இப்போ போய் கிரியேட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு எரர் வருது. ஏன் எரர் வருது? இப்போ நான் சொன்னதை ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கு, எனக்கு ஓனர் பெர்மிஷன் இருக்கு. ஓகே, இப்போ நான் என்னோட ரோல் ஆக்சஸ்ல போயிட்டு நான் ரோல் பார்த்தேன்னா இந்த பர்டிகுலர் இடத்துல எனக்கு என்ன இருக்கு, எனக்கு ஓனர் பெர்மிஷன் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓனர் இருக்கு. ஓனர் பெர்மிஷன் இருந்தாலும் என்னால என்ன பண்ண முடியல, ஒரு கீ வால்ட்ல போய் ஒரு சீக்ரெட் கிரியேட் பண்ண முடியல. இங்க என்ன சொல்லுது, தி ஆபரேஷன் நாட் அலௌட் பை ஆர் பேக். ஓகே, நீ என்ன பண்ணும், ரோல் அசைன்மெண்ட் வந்து ரீசென்ட்லி சேஞ்ச் ஆயிருக்கும் அல்லது பிகம் நாட் எஃபெக்டிவ், அதனால என்ன பண்ண முடியாது, உங்களால இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆக்சஸ் பாலிசிக்குள்ள போனா ஒரு ஆக்சஸ் பாலிசியும் எனக்கு இல்லை. இதே நான் ஆக்சஸ் கான்ஃபிகரேஷன் போனேன் அப்படின்னா ஆக்சஸ் கான்ஃபிகரேஷன்ல ரோல் பேக்ஸ் அக்சஸ் கண்ட்ரோல் இஸ் ரெக்கமெண்டட்னு இருக்கு. ரோல் பேக்ஸ் அக்சஸ் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன இருக்கு, ஓனர் பெர்மிஷன் இருக்கு. இருந்தாலும் என்னால அக்சஸ் பண்ண முடியல, என்னால கிரியேட் பண்ண முடியல. நான் முன்னாடி சொன்ன அந்த கான்செப்ட் தான். இப்போ ஸ்லைடுக்கு போனீங்கன்னா இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு என்ன சொன்னேன், ஓனரா இருந்தாலும் நீங்க என்ன பண்ண முடியாது, வால்ட் தான் கிரியேட் பண்ண முடியும். வால்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இதை அசைன் பண்ணனாலோ இது பண்ணனாலோ இந்த ஓனருக்கு பெர்மிஷன் கிடையாது. ஓனர் வந்து வால்ட்டை தான் கிரியேட் பண்ண முடியும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட்டையோ மற்றதையோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணணும், போய் அக்சஸ் வந்து கொடுக்கணும். அந்த அக்சஸ் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க போயிட்டு கீ வால்ட் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா இங்க கீ வால்ட்டை பொறுத்த வரைக்கும் கீ வால்ட்ல நிறைய யூசர் ரோல் இருக்கு. கீ வால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கு, கீ வால்ட் சர்டிஃபிகேட் மட்டும் ஒருத்தர் அக்சஸ் பண்ணணும்னா சர்டிஃபிகேட் யூசர் கொடுத்தா போதும். இல்லை சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும், அவர் அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆஃபீஸர் கொடுத்தா போதும். ஓகே, கீ கிரியேட் பண்ணணும், என்கிரிப்ஷனுக்கு கீ பண்ணணும்னா கீ இங்க இந்த ரோல் கொடுத்தா போதும். அல்லது சீக்ரெட் மட்டும் பண்ணணும்னா சீக்ரெட்டுக்கு இது கொடுத்தா போதும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம ஆக்சஸ் லெவல கிரானுலரா போக முடியும். கீ வால்ட்ல போயிட்டு நான் கான்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா கான்ட்ரிபியூட்டரை கொடுத்துட்டு இப்போ போயிட்டு இந்த மெம்பர் யார் வேணுமோ அந்த மெம்பருக்கு நான் என்ன பண்ண முடியும், என்னால பெர்மிஷன் அசைன் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸுக்கு எனக்கு என்ன ஆயிடுச்சு, கீவார்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ் நான் அசைன் பண்றேன். அப்போ கீபோர்ட் கான்ட்ரிபியூட்டர் என்ன பண்ண முடியும், சீக்ரெட்டும் கிரியேட் பண்ண முடியும், கீயும் கிரியேட் பண்ண முடியும், சர்டிஃபிகேட்டும் கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் போயிட்டு ஓகே ஆப் சீக்ரெட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் சீக்ரெட் டைப் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்தேன்னா வரணும். ஏன் வரல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, பேட்டர்ன் ஆக்சஸ் நான் கொடுத்தேன். ஈக்வால்ட் கான்ட்ரிபியூட்டர் யூசர் அதான் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த கீவேர்ட்ல இந்த கீவேர்ட் இந்த இடத்துல ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு வந்தேன் அப்படின்னா ரோல் அசைன்மெண்ட்ல எனக்கு கீவேர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, I got it. So it is my problem. Let me redo that. Okay, sorry.
Okay. Okay. So I need to redo. Okay, sorry. So இப்போ நம்ம முன்னாடி பார்த்தபடி நமக்கு என்ன இல்லை, இந்த ஆர்பேக்ல பெர்மிஷன் இல்லை அப்படின்னு தெரியுது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஆக்சஸ் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துட்டு இங்கே வந்து நாம ஆக்சஸ்ல வந்து நம்ம ஆக்சஸ் கான்ஃபிகரேஷன்ல நம்ம ரோல் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல ரோல் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு தேவை என்ன அப்படின்னா, நமக்கு அசைன்மெண்ட். இங்க அந்த கீ வால்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கீ வால்ட்டை பொறுத்த வரைக்கும் கீ வால்ட்ல இத்தனை ரோல் இருக்கு. இங்க கீ வால்ட்டை மேனேஜ் பண்ண தான் முடியுமே ஒழியா கான்ட்ரிபியூட்டரால என்ன பண்ண முடியாது, கீயோ கிரியேட் பண்றதோ எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு தேவை என்னன்னா கீ வால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ரோல் நமக்கு தேவை. ஓகே, இந்த ரோல்ல தான் என்ன பண்ண முடியும், நீங்க வந்து இன்க்ளூடிங் சர்டிபிகேட் எல்லா ஆப்ஜெக்டையும் நீங்க பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் இங்க கீ வால்ட்டை அட்மினிஸ்ட்ரேட்டரை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு யூசர் அப்போ போய் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த யூசருக்கு நம்ம கொடுக்கணுமோ அந்த யூசருக்கோ இல்லை மேனேஜ் ஐடென்டிட்டிக்கோ எதுக்கு வேணுமோ நம்ம இந்த பெர்மிஷன் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அசைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரோல் அசைன் ஆனதுக்கு அப்புறம் நாம நம்மளுடைய கீ வால்ட்டுக்குள்ள வந்துட்டு இந்த கீ வால்ட்ல போய் இப்போ நம்ம போய் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா சீக்ரெட்டை, ஓகே, நம்ம என்ன சீக்ரெட் வேணுமோ நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி கீ வேணும்னாலும் நம்ம என்ன பண்ண முடியும், கீயும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆர்எஸ்ஏ கீ, இசி கீ. இப்போ இசிக்கு வந்தீங்கன்னா இசியில் என்னென்ன டைப்லாம் இருக்கு, ஆர்எஸ்ஏல என்னென்ன டைப் இருக்கு அப்படிங்கிறத இங்க நீங்க பார்க்க முடியும். கீயும் நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஒரு கீயும் கிரியேட் பண்ண முடியும். சர்டிபிகேட்டும் நீங்க என்ன பண்ணலாம், சர்டிபிகேட்டும் நீங்க இங்க சர்டிபிகேட் நேம் கொடுக்கலாம் அல்லது சர்டிபிகேட்டை நீங்க அப்லோடும் பண்ணலாம். சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும்னா சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்டிகிரேட்டட் சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு கம்பெனியோட டைப் இருக்கு. அந்த கம்பெனிக்கு பேர் என்னன்னா வந்து டிஜிசர்ட் அப்படிங்கிற கம்பெனி. அந்த டிஜிசர்ட்டோ இல்லை நீங்கள் வந்து குளோபல் சைனோ ரெண்டு பேர்ல யார்கிட்ட நீங்கள் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கனாலும் உங்கள் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும், நீங்கள் சர்டிஃபிகேட்டு நீங்கள் டைரெக்டாகவே அஷூர் வழியாகவே கிரியேட் பண்ணலாம். அது வந்து இன்டிகிரேட்டட். இல்லை நான் இன்டிகிரேட்டட்ல வேணா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், என்ன டீட்டெயிலோ அந்த டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அது பிடிக்கணும். இல்லை எனக்கு செல்ஃப் சைனா ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அஷூர்லேயே நீங்கள் செல்ஃப் சைனாவும் ஒரு சர்டிஃபிகேட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இது சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த கீலேயே பார்த்தீங்கன்னா இந்த கீயை பொறுத்த வரைக்கும் நாம இந்த கீ பார்த்துட்டோம். இப்போ இந்த கீக்கு உள்ள வந்தீங்கன்னா கீக்கு உள்ள வந்தா இது உள்ள கீ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த கீ யூஆர்ஐ நம்ம எங்க கொடுத்தாலும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த கீயை வச்சு நீங்க என்ன ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற பெர்மிஷனையும் நீங்க டிட்டர்மைன் பண்ணலாம். நீங்க இந்த கீ வந்து ஒன்லி என்கிரிப்ஷன் டீகிரிப்ஷன் சைனினுக்கோ வெரிஃபிகேஷனுக்கோ ஒரு ஆப் அண்ட்ராப்புக்கோ கொடுக்க வேணாம் அப்படின்னா நீங்க அதையும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், இங்க அன்டு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பெர்மிஷனும் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கீ எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கீயை வந்து என்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணாலும் ஆக்டிவேஷன் அண்ட் எக்ஸ்பைரி டேட்டும் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ புது கீ நீங்க கொடுக்கணும், ஆனா அது புது டேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா அந்த டேட் கொடுத்துட்டு நீங்க அது கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே கிரியேட் பண்ண வச்சு கீயா இருந்தாலும் அந்த கீ எஃபெக்டிவ் டேட் வந்து இதுல இருந்து தான் வரும். ஓகே, ஸோ அதனால நமக்கு ஆக்டிவ் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட்டும் நம்மளால இங்க செட் பண்ண முடியும். அப்புறம் இப்போ இதுலயே போயிட்டு நான் என்ன பண்ண முடியும், இன்னொரு கீயும் என்னால இப்போ இது உள்ள வந்தேன்னா இது உள்ள போயிட்டு என்னால நியூ வெர்ஷன் ஆஃப் த கீ என்னால செலக்ட் பண்ண முடியும். இப்போ இன்னொரு நியூ வெர்ஷன் ஆஃப் த கீ, அதே கீ எலிமெண்ட் தான், ஆனா எனக்கு என்ன இருக்கு, இன்னொரு நியூ வெர்ஷன் இருக்கு. இப்போ எனக்கு கீ வந்து தட்டு போயிடுச்சு, இல்லை கீ வந்து மாத்திட்டேன், எனக்கு கீயை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், நியூ வெர்ஷன் கிரியேட் பண்ணி நியூ வெர்ஷன்னா என்னோட கீ வந்து ஆல்வேஸ் என்ன பண்ணும், புது இடத்தையே புதுசையே லுக் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். வெர்ஷனிங்க என்னால் பண்ண முடியும். அது கீக்கும் பண்ணலாம். சீக்ரெட்டுக்குள்ள போனீங்கன்னா சீக்ரெட்லயே நீங்க என்ன பண்ணலாம், நியூ வெர்ஷன் ஆஃப் த சீக்ரெட்டை நீங்க கிரியேட் பண்ணிட்டு நியூ கண்டென்ட் டைப் நியூ சீக்ரெட்டும் நீங்க கொடுக்கலாம். ஓகே, இப்போ இங்க போயிட்டு நீங்க வந்து ஷோ சீக்ரெட் அப்படின்னா எப்படி இருக்கு பார்க்கலாம், என்ன வேல்யூன்னு தெரியும். ஓல்டு வெர்ஷன்ல போயிட்டு நீங்க ஓல்டு வெர்ஷன் ஆஃப் த வேல்யூ பார்க்கணும்னாலும் ஓல்டு வெர்ஷன் ஆஃப் த வேல்யூ நீங்க பார்க்க முடியும். இப்போ இந்த கீயோட வெர்ஷனிங்கும் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி தான் சர்டிஃபிகேட். இதுதான் வந்து பேசிக்கா நீங்க பார்த்த சிம்பிளான டூல். ஒரு கீ வால்ட்டை கிரியேட் பண்றோம், கீ வால்ட்டுக்குள்ள கிரியேட் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ இதே கீ வால்ட்டை
பிரீமியம் கீ வால்ட்டா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்மல் கீ வால்ட்டுக்கும் பிரீமியம் கீ வால்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு தான். அங்க போனப்போ நமக்கு என்ன இருந்துச்சு, ஆர்எஸ்சிஎம் இசின்னு தான் இருந்து, இங்க வரும்போது நமக்கு ஆர்எஸ்சி ஹெச்எஸ்எம் ஆர்எஸ்சி இசிஹெச்எஸ்எம் அப்படின்னு இருக்கு. இந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் நமக்கு இருக்கும். அதே டிஃபரன்ஸ் நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்காது, இதுல இருக்காது. அதாவது நீங்க சீக்ரெட்டுக்குள்ள போனீங்கன்னா சீக்ரெட்ல எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. ஓகே, அதே மாதிரி சர்டிபிகேட்லயே எந்த டிஃபரன்ஸ் இருக்காது. கீழே மட்டும்தான் அந்த ஒரே ஒரு டிஃபரன்ஸை நீங்க பார்க்க முடியும். ஓகே, அதர்வைஸ் பாக்கி எல்லாமே சேம் தான். ஓகே, கீயை பொறுத்தவரைக்கும் இங்க போனீங்கன்னா நம்ம முன்னாடி காமிச்சாதான் 2 தான் வருது பாரு. இந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் நீங்க அங்க பார்க்கலாம் கீயை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் ஜெனரிக்கா நாம பார்த்த ஒரு விஷயம். ஓகே, இப்போ நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம ஒரு இதுக்குள்ள போயிடுவோம். ஓகே, போயிட்டு இது அப்படியே இருக்கட்டும். சிடி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நாம ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ நான் பேசிக்கா உங்களுக்கு முன்னாடி சொன்னதான். இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த ஆப்பை வந்து நாம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, let me get my script. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ரிசோர்ஸ் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணி இந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் உள்ள டிப்ளாய் பண்ணிட்டோம். பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம அந்த ஆப்பை 1 by 1 பார்த்துட்டே வருவோம். ஓகே, ஸோ ஸ்டெப் 1 நான் இங்கே வந்துட்டேன் உள்ள. ஓகே, உள்ள இருக்கேன் என்னோட ஃபோல்டர்ல. ஓகேயா, ஃபோல்டருக்குள்ள வந்தாச்சு. இப்போ என்ன பண்றேன், ஏசி அக்கௌண்ட் ஷோ நான் லாகின் ஆயிருக்கேன் நான் பார்த்துக்கிறதுக்காக என்னோட லாகின் டீட்டெயில் இங்கே வந்துருச்சு. ஓகே, கிளியர். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள், 2 வேரியபிள். என்ன வேரியபிள், என்னோட ஆப்பு என்னோட ரீஜன் 2 வேரியபிள்ல வச்சுக்கிட்டேன். என்னோட சிஎல்ஐ கமாண்ட் வழியா நான் என்ன பண்றேன், ஒரு ரிசோர்ஸ் குரூப்பும் அந்த ரீஜன்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொன்னு ஒரு சிஐல இன்னொரு வேரியபிள்ல ஏஐ அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்காக ஒரு ஏஐல காக்னிட்டிவ் சர்வீஸ்ல ஒரு லாங்குவேஜ் டிடெக்டருக்காக ஒன்று பண்ணிட்டு அதையும் இப்போ என்ன பண்றோம், பேக் எண்ட்ல நாம கிரியேட் பண்றோம். இல்லையா? மேல வந்துட்டு இருக்கு இன்னைக்கு. F0 இல்லைங்குது, அக்கௌண்ட் டைப் டெக்ஸ்ட் அனாலிட்டிக்கு X0 இல்லை அப்படிங்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் உள்ள போய் என்ன எஸ்கே இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். ஓகே, காக்னிட்டிவ் ஏஐ சர்வீஸ், இதுல சர்வீஸ்ல ஓகே மேபி லிமிட்டட் டு 1 சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்லி 1 SKU. ஸோ அதனால கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் SKU டைப்பை மாற்றணும். நான் S0 போட்டேன், 50S போட்டேன்னா எனக்கு அது கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இட் இஸ் ரன்னிங் நவ். இந்த SKU டைப் என்னன்னு பார்க்க தான் பார்த்தேன். அங்கே S0ன்றதுனால S0 போட்டேன், அங்கே S0 கிடையாது, அது CLIல வரும்போது S. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது F0 அப்படின்னு போட்டிங்கன்னா அது பேசிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்து உங்களுக்கு 1 டைம் மட்டும் அலோவ் பண்ணுது.
ஓகே, அது டெலீட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக கன்சியூம் பண்ணலாம். அதை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களால கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ அதுதான் அங்கே இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனை. ஓகே, ஸோ ஃபியூ செகண்டில் அந்த பர்டிகுலர் சர்வீஸ் நமக்கு அப் ஆகிடும். ஓகே, பேசிக்காக நாம வந்து அந்த சர்வீஸை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஓகே. ஸோ நமக்கு ஒரு காக்னிட்டிவ் சர்வீஸ் வந்து நமக்கு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போர்ட்டலுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய போர்ட்டலில் பேசிக்காக இந்த இடத்துல நம்ம அந்த ரிசோர்ஸ் குரூப் கொடுத்துருக்கோம் இல்லையா? என்ன ரிசோர்ஸ் குரூப் கொடுத்தோம்? ஆப் சம்திங் கொடுத்தோம்னு நினைக்கிறேங்க, ரைட்? இது உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உள்ள ஒரு ஆப்பு ஒன்று மட்டும், லாங்குவேஜ் ஆப் மட்டும் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. லாங்குவேஜ் ஆப்பு இங்கே இருக்கு. இப்போ இதுதான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறது இது வரைக்கும். ஓகே, இதை முடிச்சாச்சு. இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ஆப் சர்வீஸ் ஒன்று, ஒரு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெளியிலேருந்து ஒரு ஆப் ஒன்று இருக்கு. அந்த ஆப்பை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கிட்டு க்ளோன் பண்ணிக்குவோம். லோக்கல்ல க்ளோன் ஆயிடுச்சு. க்ளோன் ஆனதுக்கு அப்புறம் இதை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டைரக்டரிக்குள்ள போய்க்குவோம். பேசிக்கா என்னன்னா என்னோட லோக்கல்ல அந்த இதை க்ளோன் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து ஒரு ஆப் கான்ஃபிகரேஷன் டிடெக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள கொண்டு வந்து போட்டிருக்கேன். இது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன். ஓகே, பைத்தான் இதெல்லாமே இதில் சேர்ந்து இது ரன் ஆகிற அப்ளிகேஷன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை நான் அன்சிப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ தேவையில்லை. ஓகே, அன்சிப் ஆகாது. ஓகே, ஸோ இன்னொன்று நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட இதில் இங்கே போயிட்டு ஒரு ஆப் சர்வீஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்குவோம். ஓகே, ஆப் சர்வீஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நாம் இந்த ஆப் சர்வீஸ் என்ன பண்ணுவோம், இப்போ நாம் ஒரு ஆப் சர்வீஸில் நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஆப் சர்வீஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். லினக்ஸில் ஆப் சர்வீஸ் பிளான் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம புல் பண்ணி புஷ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஆப் சர்வீஸ் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஒரு அதே ரிசோர்ஸ் குரூப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஒரு Node.js ரன்னிங் அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா கமாண்ட் இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆப் சர்வீஸ் பிளான் ஒன்று ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஒரு ஆப் சர்வீஸும் ரெடி ஆகிடும். ஓகே, let's see, it is creating now. ஓகே, இது கிரியேட் ஆயிடுச்சு. அதில் ஒரு செட்டிங்ஸ் மட்டும் பண்ணிடுவோம். ஓகே, பண்ணிட்டு இப்போ அடுத்தது என்னங்கிறதப்பா இங்கே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஆப் சர்வீஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆப் சர்வீஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ்க்குள்ள இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் அண்ட் தென் there is a configuration வேரியபிள். இந்த கான்ஃபிகரேஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கான்ஃபிகரேஷனை வந்து கீ வால்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டு அந்த கீ வால்ட்ல இருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ல இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய வேல்யூலாம் இருக்கு இல்லையா, இங்க வந்து இன்னும் 2 வேல்யூ எலிமெண்ட் என்டர் பண்ணிட்டு அந்த 2 எலிமெண்ட்டும் சோர்ஸ் எங்கேருந்து வரணும், கீ வால்ட்லேருந்து நமக்கு வரணும். ஓகே, அந்த கீ வந்து ஆப்போட கீ வந்து அங்கேருந்து வரணும். அதுதான் இப்போ நம்ம பண்ண போறோம். இப்போ பேசிக்கா நம்மகிட்ட ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஆப்பை நாம அங்க புஷ் பண்ணணும், ரைட்? Permission, local path do not have permission to access. இங்க வரல. ஓகே, அவ்வளோ. Let me go here, open this. பெர்மிஷன் அங்கே இல்லைங்குது. நான் ட்ரபிள் ஷூட் பண்ண விரும்பல. இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட கிளவுட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டு ஆண்டவா. ஓகே, finally here is the account.
sure. Make sure that I'm in the same account. Okay, clear. I'm in the same account. Okay. Okay. We got it. Okay. I'm just setting the variable. நாங்க லோக்கல் என்ன கொடுத்தோம்னா அந்த வேரியபிளை மட்டும் தான் இங்க கொடுக்குறேன். நான் வேற எதுவும் பண்ணல. ஓகே, ஸோ ஏற்கனவே என்கிட்ட இருக்கு, பாக்கி எல்லாமே இருக்கு. நான் ஜஸ்ட் டிப்ளாய் மட்டும் தான் பண்ண போறேன். நான் கிரியேட்லாம் பண்ணல. இங்க லோக்கல்ல இருந்து எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிட்டேன். என்னோட அப்ளிகேஷன் பேக்கேஜை நான் புஷ் பண்ணணும் இங்க, அவ்வளவுதான். ஓகே, எந்த நேம் இல்ல. SRC path. Okay. ஓகே, ஸோ இப்போ என்னோட பாத்தில் நான் என்ன பண்ணுறேன், அந்த இதை நான் புஷ் பண்ணுறேன், அவ்வளோதான். பேசிக்காக என்னோட ஃபைல், நான் லோக்கலில் எடுத்த ஃபைல்ஸை நான் அங்கே புஷ் பண்ணி விட்றேன். லோக்கலில் பண்ணும்போது எரர் வந்தது, அதனால் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், கிளவுட் ஷெல்லில் போயிட்டு அதை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். வேறு எதுவும் நான் இங்கேருந்து பண்ணலை அடிஷ்னலாக. ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து எனக்கு அங்கே வந்துடும். ஆனால் இங்கே வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த வேல்யூ வந்து இப்போ இங்கே எனக்கு வேல்யூ வரும்போது இந்த இடத்துல வேல்யூ வந்து எனக்கு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணணும்னா என்னோட காக்னிட்டிவ் சர்வீஸில் இருக்கக்கூடிய அந்த 2 வேல்யூவை நான் இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும். ஓகே, ஸோ அது டிப்ளாய் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு இதை கிளியர் கொடுத்துட்டு என்னோட காக்னிட்டிவ் சர்வீஸில் இருக்கக்கூடிய அந்த 2 சர்வீஸுக்குள்ளதை நான் கொண்டு வரேன் இங்கே, ரைட். ஸோ அதனால நான் அந்த ஃபர்ஸ்ட் என்னோட சர்வீஸில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை நான் ரீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரீட் பண்ணி ஒரு வேரியபிளில் வச்சுக்கிட்டேன். ஓகே, வச்சுட்டு இப்போ என்ன பண்றேன்னா ஆப் கான்ஃபிக்ல என்னோட இந்த வேல்யூவை இங்க ரீட் பண்ண இல்லையா, அந்த வேல்யூ எடுத்து கொண்டு போய் நான் இங்க 2 வேரியபிளா, அதாவது 2 என்விரான்மெண்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேசிக்கா இப்போ நான் போய் இங்க ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஆப் கான்ஃபிக் செட்டிங்கை நான் இங்க போயிட்டு இந்த இடத்துல இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு என்ன வரணும், ஆப் கான்ஃபிக் செட்டிங்ல எனக்கு அந்த 2 வரணும். ஓகே, ரீஃப்ரெஷ். இப்போ நான் இங்க போனேன் அப்படின்னா எனக்கு இங்க என்ன இருக்கு, ஆப் சர்வீஸ்ல இருந்து அதை ரீட் பண்ணு அப்படின்னு இருக்கு. அங்க என்ன காமிக்குது, ஷோ வேல்யூ கொடுத்தோன்னா ஆப் கீ ட்ரூ. அதே மாதிரி இங்க எனக்கு கீ இருக்கு, ஆப் சர்வீஸ்ல இருந்து இப்போதைக்கு ரீட் பண்ணுது. ஓகே, ஆனா எனக்கு என்ன எதை பண்ணணும், எனக்கு இதை கீ வால்ட்டுக்கு இதை மாற்றணும். இதை நான் கீ வால்ட்டுக்கு மாற்றணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு கீ வால்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, நான் கீவால்ட் ஒன்று கிரியேட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், அதை நான் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு ஒரு கீவால்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். அந்த கீவால்ட்டுக்கான நேம் கொடுத்துருவோம், கொடுத்துட்டு அந்த கீவால்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இட் ஜஸ்ட் கிரியேட் த கீவால்ட். வால்ட் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓகே, நோ ப்ராப்ளம். It should create now. Okay, so vault கேம் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். இது என்கிட்ட ஏற்கனவே ஒரு வால்ட் இருக்குது, மேபி நேற்று நான் கிரியேட் பண்ணேன். அதனால அது வந்து குளோபலி யூனிக் அப்படிங்கிறனால அது எரர் சொல்லுது. ஓகே, அந்த எரரை நான் இப்போ வந்து பண்றதுக்காக வேற நேம் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் பேசிக்கா. இந்த வேற நேம் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆயிடும், ஒரு வால்ட் எனக்கு இங்க கிரியேட் ஆகும்.
இதே நான் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ள இந்த இடத்துல நான் போனேன் அப்படின்னா எனக்கு இப்போ என்ன இருக்கும், இங்கே ஒரு வால்ட்டில் எனக்கு அங்கே ஒரு கீ வால்ட் கிரியேட் ஆகிடும். ஓகே, இந்த கீ வால்ட் கிரியேட் ஆகும். கீ வால்ட் கிரியேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ கீ வால்ட் கிரியேட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு என்ன வேணும், அந்த கீ வால்ட்டுக்குள்ள நான் சில விஷயங்களை அனுப்பணும். அதனால கீ வால்ட் நேம் நான் எடுத்துக்கிறேன், ஒரு வேரியபிள்ல வச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ஒரு அசைன்டு யூசர் ஒன்று வேணும், அதுக்கான இதையும் எடுத்துக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா எனக்கு இந்த யூசர் அசைன் ஐடிக்கு நான் ஒரு என்ன பண்ண போறேன், அந்த வால்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுக்க போறேன். அதுக்கு என்ன பெர்மிஷன் கொடுக்க, சீக்ரெட்டை வந்து ரீட் பண்ணக்கூடிய ஒரு பெர்மிஷன் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த யூசருக்கு வந்து அந்த சீக்ரெட்டை வந்தாச்சு. இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன், வெப் ஐடென்டிட்டியோட அசோசியேட் பண்றேன். அதாவது வெப் அப்ளிகேஷன் இருக்கு நம்ம கிட்ட, அதை வந்து நாம ரீட் பண்றதுக்கு நம்ம இங்க அசோசியேட் பண்றோம். பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது எல்லாமே எங்க நடக்குது, இந்த இடத்துல நடக்குது. ஓகே, இப்போ நீங்க வெளியில பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சேஞ்சஸும் உங்களுக்கு தெரியாது. இங்க போயிட்டு உள்ள போயிட்டு ஆக்சஸ் கான்ஃபிகரேஷன்ல இப்போ சீக்ரெட்டுக்குள்ள போனோம்னா இங்க சீக்ரெட் 2 இருக்கணும். நமக்கு சீக்ரெட் கிரியேட் பண்ணல நம்ம இன்னும். ஓகே, ஸோ கீயும் கிரியேட் பண்ணல, சர்டிஃபிகேட்டும் கிரியேட் பண்ணல. ஆக்சஸ் கான்ஃபிகரேஷனுக்குள்ள போயிட்டு இங்க போய் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும், ஒரு மேனேஜ் ஐடென்டிட்டி கிரியேட் ஆகி அந்த மேனேஜ் ஐடென்டிட்டிக்கு என்ன இருக்கணும், அந்த பர்டிகுலர் யூசருடைய கீவால்ட் சீக்ரெட் யூசருக்கு வந்து யூசர் இருக்கணும். இங்க இருக்கா ஏ அப் டே அப்படின்னு இருக்கா, இந்த இடத்துல நமக்கு அந்த யூசருக்கான இது வந்திருக்கு. இப்போ இதை இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த டேட்டா இருந்துச்சு இல்லையா, கீவால்ட்ல உள்ள டேட்டா ஆப் கீ, அந்த கீயை வந்து நம்ம கீவால்ட்டுக்குள்ள கிரியேட் பண்றோம். 2 கீ நமக்கு வேணும், ரைட்? இந்த 2 சீக்ரெட்டும் நம்ம என்ன பண்றோம், இப்போ நாம கீவால்ட்டுக்குள்ள கிரியேட் பண்றோம். இப்போ போயிட்டு ஓகே, இதை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே, இப்போ போயிட்டு இந்த 2ஐயும் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்னோட ஏபிஐ கீக்கு போனேன்னா, சீக்ரெட்டுக்கு போனேன்னா எனக்கு இங்க 2 சீக்ரெட் இருக்கணும். ஓகே, ஒன்று இருக்கு, இன்னொன்னு வரல. ஓகே, கடைசியில ஒரு பிராக்கெட் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, அதனால வரல. ஓகே, இட் ஷுட் பி நவ் ரெடி. ஓகே, 2 வந்திருக்கும். இப்போ இந்த 2 வேல்யூவும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நான் இங்க போயிட்டு பார்த்தேன்னா எனக்கு 2 இருக்கும், 2 வந்துருச்சு. இப்போ இந்த 2 வேல்யூவையும் நான் என்ன பண்ணணும், என்னோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ல நான் கீவால்ட்ல இருந்து ரீட் பண்ண சொல்லணும். இந்த இடத்துல இப்போ ஆப் சர்வீஸ்ல இருக்கு இல்லையா, இதை எனக்கு கீவால்ட்ல இருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லணும். அது சொல்றதுதான் என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல நாம கீயை வந்து கீவால்ட்டை எடுத்துட்டு வர்றதுக்காக அந்த கீவால்ட்டுடைய கான்ஃபிகரேஷன்ல கீவால்ட்டோட யூஆர்ஐ எடுத்து என்ன பண்றோம், நம்ம கீவால்ட்டுடைய அந்த ஆக்சஸ் கீயோட யூஆர்ஐ இருக்குல்ல, அதை வந்து நம்ம அதுக்கு கான்ஃபிகர் பண்றோம். பேசிக்கா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா இது 2மே கீவால்ட்ல இருந்து வரும். இந்த கீவால்ட்டுக்குள்ள போய் ஷோ வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த யூஆர்ஐ இருக்கும். எந்த யூஆர்ஐ, சீக்ரெட்டோட யூஆர்ஐ இருக்கும். சீக்ரெட் இருக்காது இங்க. ஓகே, சீக்ரெட்டோட யூஆர்ஐ இருக்கும். இப்போ இங்க போயிட்டு நான் இந்த அப்ளிகேஷனை இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பேசிக்கா லாங்குவேஜ் டிடெக்டர் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷனை நான் சும்மா போயிட்டு மாஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது என்ன சொல்லுது, இது 0.88% கான்ஃபிடென்ட், இட் இஸ் கால்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிடுச்சு. இதே நான் வந்து இதுல போயிட்டு தமிழை டைப் பண்ணினா எனக்கு என்ன சொல்லணும், இது 1% ஐம் வெரி கான்ஃபிடென்ட் திஸ் இஸ் தமிழ். ஓகே, நான் அடிச்ச லாங்குவேஜ் வந்து தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு டிடெக்ட் பண்ணி எனக்கு சொல்லுது. ஓகே, இப்போ இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ஒரு லாங்குவேஜையும் நம்ம டிடெக்ட் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் பேக் எண்ட்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுதுன்னா அதுதான் பண்ணுது. இந்த அப்ளிகேஷன் பேசிக்கா ஒரு லாங்குவேஜ் டிடெக்ட் பண்ணி பண்ணுது. ஆனா அதுக்கு என்ன வேணும், எனக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து எனக்கு சில கீஸ் தேவை கனெக்ஷன் பண்றதுக்கு. அந்த கீயை நான் ஹார்ட் கோட் பண்ண விரும்பல. அந்த கீயை நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட சீக்ரெட்ல ஸ்டோர் பண்ணிட்டு இந்த சீக்ரெட்ல இருந்து நான் அந்த கீயை எடுத்து நான் கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கீக்குள்ள போனேன் அப்படின்னா சீக்ரெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஓகே, இந்த சீக்ரெட் கீ இருந்தாதான் என்னால என்ன பண்ண முடியும், என்னால இந்த அப்ளிகேஷன் இருக்குல்ல இங்க ஆப் கீ, இந்த ஆப் கீயை வந்து என்னால ஹேண்ட் ஷேக் பண்ண முடியும். இந்த ஹேண்ட் ஷேக் பண்ணி என்னால என்ன பண்ண முடியும், என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இங்க போயிட்டு நான் இந்த கீயை பார்த்தேன் அப்படின்னா இந்த கீ தான் அங்க இருக்கிற கீ.
இந்த கீ இருந்தால் தான் என்னால் என்ன பண்ண முடியும், இந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த கீ இல்லைன்னா என்னால் இந்த லாங்குவேஜ் டிடெக்டர் அப்படிங்கிற இந்த ஏபிஐ என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், இப்போ டெமோவை பார்த்தோம். இப்போ இந்த டெமோவில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, பேசிக்காக 3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க நாம ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு மேனேஜ் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், நாம அப்ளிகேஷன்ல வந்து கீவால்ட்ல கீயை வந்து எடுக்கிறோம். அந்த கீ என்ன கீ ஸ்டோர் பண்ணிருக்கோம், இந்த கம்யூனிட்டி சர்வீஸோட கீயை நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்கே ஸ்டோர் பண்ணி இங்கேருந்து நம்ம எடுத்துட்டு வரோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு தேரியா சொன்னதை ஒரு ப்ராக்டிக்கலா எப்படி இருந்தா பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இது ஒன்று. இப்போ ரெண்டாவது விஷயம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, இப்போ இதே வந்து என்கிட்ட ஒரு விஎம் இருக்கு. ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு விஎம் இருக்கு இங்க. ஓகே, இப்போ இந்த விஎம்க்கு வந்து நான் ஒரு டிஸ்க் வச்சிருக்கேன். இந்த டிஸ்க்கு வந்து நான் என்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? ஓகே, இப்போ நான் போய் இந்த விஎம்க்கு வந்து டிஸ்கை வந்து என்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னா பேசிக்கா நான் என்ன பண்ண முடியும், என்னோட போயிட்டு டிஸ்க்ல போயிட்டு நான் என்ன பண்ணலாம், கீயை வந்து என்கிரிப்ட் பண்ணலாம். அப்படி நான் இந்த டிஸ்க்ல நான் என்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தேவை என்ன கீ, எனக்கு வந்து சாதாரணமா இருக்கக்கூடியது என்னன்னா பிஎம்கே மட்டும்தான் இருக்கும். எனக்கு ஏடிஇ இருக்காது. எனக்கு இந்த ஏடிஇ வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், டிஸ்க்ல உள்ள போய் பார்த்தேன் அப்படின்னா இந்த டிஸ்கோட செட்டிங்ஸ்ல நான் வந்தேன் அப்படின்னா இங்க என்கிரிப்ஷனுக்குள்ள வந்தா இங்க எனக்கு என்கிரிப்ஷன் என்ன இருக்கு, பிளாட்ஃபார்ம் மேனேஜ்ட் கீ அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ நான் இதை என்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்னால் என்ன பண்ண முடியும், ஒன்று என்கிரிப்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த என்கிரிப்ஷன் நான் வந்து ஒரு தடவை பண்ணிட்டேன் இருக்கேனே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ அடிஷனல் செட்டிங்ஸ்குள்ள வந்தேன் அப்படின்னா இந்த அடிஷனல் செட்டிங்ஸ்குள்ள எனக்கு இது இருக்கும். ஓகே, நீங்க என்கிரிப்ட் பண்ணணும்னா ஓஎஸ் டிஸ்க்கும் டேட்டா டிஸ்க்கும் பண்ணணுமா, டேட்டா டிஸ்க் ஓஎஸ் டிஸ்க் மட்டும் பண்ணணுமா, டேட்டா டிஸ்க் மட்டும் பண்ணணுமா அப்படின்னா இங்க வரும்போது உங்களை கீவால்ட்டை செலக்ட் பண்ண சொல்லும். இந்த இடத்துல நீங்க கீவால்ட்டை செலக்ட் பண்ணி உங்களுடைய கீயை கிரியேட் பண்ணிட்டு அந்த கீயை நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அப்போ உங்களுக்கு இந்த டிஸ்க் வந்து என்கிரிப்டடா இருக்கும். இதே நீங்க வந்து புதுசா ஒரு டிஸ்க் இங்க அட்டாச் பண்றீங்க, அட்டாச் பண்ணிட்டு இதை வந்து நீங்க வந்து பிளாட்ஃபார்ம் மேனேஜ்ட் கீயா இருக்கு. ஓகே, இதை நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க ஒன்ஸ் இந்த டிஸ்க் அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு இதை பிளாட்ஃபார்ம் மேனேஜ் கீழே தான் இருக்கும். ஓகே, இதை முடிச்சதுக்கு அப்புறம் இதை என்ன பண்ணலாம், அட்வான்ஸ் செட்டிங்ஸ்க்கு வந்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ்க்குள்ள இப்போ நம்ம போயிட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ்க்குள்ள போனோம் அப்படின்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ்க்குள்ள நம்ம இங்க போயிட்டு டேட்டா டிஸ்கை எடுத்துட்டு ஓகே நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால கீயை என்கிரிப்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் அசோசியேட் ஆகல, அதனால உங்களுக்கு வரல. ஓகே, ஸோ நம்ம கீ என்கிரிப்ட் பண்ணணும்னால நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இது டிஸ்க் லெவல் என்கிரிப்ஷன். இப்போ இதே வந்து எனக்கு ஸ்டோரேஜ் லெவல்ல என்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா ஸ்டோரேஜ்க்கு வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு நீங்க வந்து என்கிரிப்ட் பண்ணணும்னா என்கிரிப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா இங்க பை டிஃபால்ட் எப்படி இருக்கும்னா மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் கீ தான் இருக்கும். அதை நீங்க கஸ்டமர் மேனேஜ் கீயா மாத்தணும் அப்படின்னா நீங்க மாத்தலாம். மாற்றும் போது நீங்க என்ன பண்ணணும், இங்க ஸ்டோரேஜ் கீ என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். எந்த கீவால்ட் வேணும், எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம், எந்த கீ வெர்ஷன் வேணும், எது வேணும் அப்படிங்கறது சொல்லணும். இதை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நேரா போயிட்டு இங்க ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஓகே ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் விஎம்க்கு எது காமிக்கிறேன், விஎம் ரொட்டேட் ஆகி வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால பண்ணி வச்சுதை காமிக்கிறேன். பட் இதே வந்து இதுக்கு வந்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு ஓகே ஓகே ஒரு கீவால்ட்டை ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ப்ரீமியர் எந்த சர்வீஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஜியோடென்ட்டை அட்வான்ஸு பாக்கி எல்லாம் அப்படியே இருக்கட்டும், என்கிரிப்ஷன் வரைக்கும் எதுவும் டச் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருவோம். பண்ணிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நார்மலா இது கிரியேட் ஆகும்போது மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்ம் கீயோட உங்களுக்கு கிரியேட் ஆகி வரும். ரைட், பை டிஃபால்ட்டா இதை நம்ம எப்படி மாத்தலாம் அப்படிங்கறத ஒரு சிம்பிளான இதுல பார்த்தலாம். ஓகே.
ஓகே, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இஸ் ரெடி. இப்போ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டு என்கிரிப்ஷனுக்கு போனோம் அப்படின்னா என்கிரிப்ஷன்ல இருக்கும். இங்கே போயிட்டு மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் கீ எடுத்துட்டு, ஏற்கனவே ஒரு கீ வச்சிருக்கீங்கன்னா அது யூஆர்ஐ கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கியூஆர்எல்ல இருந்து கீ வால்ட்லேருந்து எனக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கீ வால்ட்டே கிரியேட் பண்ணலாம். இல்லை எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய கீ வால்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் புது கீ கிரியேட் பண்ணனால என்ன பண்ணலாம், புது கீயை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு அந்த கீயை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே அசோசியேட் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா மட்டும் போதும். இது என்ன ஆகும், உங்களுக்கு சிஸ்டம் அசைன் ஐடென்டிட்டி, இதுவே உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்கும். இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், யூசர் அசைன் ஐடென்டிட்டியை ஒன்று கிரியேட் பண்ணி அந்த யூசர் அசைன் ஐடென்டிட்டிக்கு நீங்க கொடுக்கலாம். இப்போ யூசர் அசைன் ஐடென்டிட்டி வந்து உங்க ஏற்கனவே இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சிஎம்கே ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த சிஎம்கேக்கு நீங்க வந்து அக்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இதை கிரியேட் பண்ணிட்டு ஒரு கீயை கிரியேட் பண்ணிட்டு உங்க ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க அக்சஸ் கொடுக்கணும் போய். அப்படி பண்ணாதான் நீங்க என்ன பண்ண முடியும், சிஸ்டம் அசைன் ஐடென்டிட்டி அசைன் பண்ணிட்டு நீங்க வந்தாதான் இங்க என்ன பண்ண முடியும், இதை கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இங்க இருந்து அக்சஸ் தான் இஷ்யூ. ஓகே, இப்போ இந்த அக்சஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அங்க போயிட்டு நம்மளால அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்க வந்து நம்ம அக்சஸ் கொடுத்தாதான் நமக்கு அந்த அக்சஸ் வந்து வரும். ஓகே, ஏன்னா அந்த பர்டிகுலர் கீ அக்சஸ் பண்ணணும் இல்லையா, அந்த அக்சஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம கொண்டு வரலாம். ஓகே, ஸோ பேசிக்கா இங்க போயிட்டு நான் என்ன பண்ணணும், என்னோட கீ வால்ட்டுக்குள்ள போயிட்டு கீ வால்ட் எங்க இருக்கு, நான் எந்த கீ வால்ட் யூஸ் பண்ணேன், ஒரே ஒரு நிமிஷம், கரெக்டான கீ வால்ட் யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்துரும். மேனேஜ் கீ வால்ட், செக்யூரிட்டி கீ வால்ட். ஓகே, இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன், கரெக்டான கீ வால்ட் தான். Selected save வராது. அந்த கீ வால்ட்டுக்கு போகணும். மேனேஜ் ஐடென்டிட்டி பேர் தெரியணும். ஓகே, மேனேஜ் ஐடென்டிட்டி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எனக்கு தெரியணும் இல்லையா, அந்த அப்ளிகேஷனுடைய அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் தெரிஞ்சாதான் நம்மளால பண்ண முடியும். நேம் என்ன கொடுத்தோம், ஓகே, டெஸ்டிங் ஃபார் அ டே. Testing for a day. எனக்கு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் தான் வருது, புதுசா கிரியேட் பண்ண ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வரல. ஓகே, இதுதான் வருது, அது வரல எனக்கு. ஓகே, அது வந்தாதான் என்னால அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பேசிக்கா எனக்கு இந்த இடத்துல அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கான ஆக்சஸ் வரணும். இது வந்தாதான் நம்மளால அது என்ன பண்ண முடியும், அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் பேசிக்கா வந்து நீங்க அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கீ யூஸ் பண்ணி நம்ம டிஸ்கை வந்து இதை வந்து என்கிரிப்ட் பண்ணலாம், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் என்கிரிப்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து அதை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இது இல்லாம
நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க வந்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும், நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும், நெட்வொர்க்கிங்கில் வந்து அலோவ் ஆல் பப்ளிக் அக்சஸ்னா இப்போ நம்ம போர்ட்டலில் பண்ணலாம். இப்போ இதே வந்து ஸ்பெசிஃபிக் ஐபிக்கு மட்டும் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெர்ச்சுவல் நெட்வொர்க்லேருந்து மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும். அது என்ன வெர்ச்சுவல் நெட்வொர்க்கோ அதை மட்டும் கனெக்ட் பண்ண சொல்லலாம். பப்ளிக் ஐபிலேருந்து பண்ணணும்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான அந்த பப்ளிக் ஐபியை மட்டும் நம்ம கான்ஃபிகர் பண்ண சொல்லலாம். அஜூர்லேருந்து எல்லா சர்வீஸும் பண்ணணும் அப்படின்னா, அஜூர் ட்ரஸ்டட் சர்வீஸ் வந்து பண்ணுறதுக்கு நம்ம கிளிக் பண்ணோம்னா மற்ற சர்வீஸ் ட்ரஸ்டட் சர்வீசஸ் மட்டும் அக்சஸ் பண்ணும். ஒருவேளை நான் எல்லாத்தையும் ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்ல பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியாகவும் நம்ம இதை கிரியேட் பண்ண முடியும். ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்ங்கிறது நம்ம அந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வீடியோவில் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நீங்க பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும். இப்போ இது இல்லாம இப்போ பார்த்தோம்னா சர்டிஃபிகேட் பார்த்துட்டு கீ பார்த்துட்டோம், சீக்ரெட் பார்த்துட்டோம், ரைட்? சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு கீ வாலெட் ஒரு ஆப் சர்வீஸ் இருக்கு. அந்த ஆப் சர்வீஸ்ல எனக்கு சர்டிஃபிகேட் இருக்கு. அந்த சர்டிஃபிகேட்டை வந்து கீ வாலெட்ல ஸ்டோர் பண்ணி எனக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னா எப்படி பண்றது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இப்போ இங்க பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க போயிட்டு நான் டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு போட்டோம்னா டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு போட்டா எனக்கு இங்க ஒரு பெரிய செட் ஆஃப் ரிசோர்சஸ் எல்லாமே கிரியேட் ஆகி எனக்கு ரெடி ஆகிருக்கு. ஓகே, என்ன ரிசோர்ஸ் ரெடி ஆகிருக்குங்கிறத காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ அகெயின் சர்டிஃபிகேட் சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி. ஓகே, ஸோ புதுசாக பண்ணதுனால திருப்பி நான் சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி எல்லாத்தையுமே செட் பண்ணணும். பட் ஆனால் ஆல்ரெடி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ப்ரொவிஷன் பண்ணதுனால அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுக்குள்ள வந்தேன் அப்படின்னா இங்க எனக்கு ஆப் சர்வீஸ் ரன் ஆகுது. ஓகே, இந்த ஆப் சர்வீஸுக்கான சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க எனக்கு எஸ்எஸ்எல் இருக்கு. இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வருது அப்படின்னா எனக்கு என்னோட ப்ரொஃபைல் வந்து எனக்கு வரக்கூடியது சர்டிஃபிகேட் வரக்கூடியது எல்லாமே எனக்கு வர்றது வந்து கீ வாலெட்லேருந்து வருது. ஓகே, இப்போ இந்த சர்டிஃபிகேட் எனக்கு இங்கே வர்றது மற்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு கீ வாலெட்லேருந்து வர்றதுனால அந்த கீ வாலெட் வந்து எங்கே இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. ஓகே, ஸோ அந்த கீ வாலெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே இதுலயே ஒரு கீ வாலெட் கிரியேட் பண்ணி அந்த கீ வாலெட்டுக்குள்ள போனோம்னா சர்டிஃபிகேட் வந்து ஆப் சர்டிஃபிகேட் வந்து இங்கே இருக்கு. இந்த சர்டிஃபிகேட் தான் எனக்கு என்ன இருக்கு, இப்போ என்னோட கீ வாலெட்லேருந்து எனக்கு அங்கே போய் டைப் ஆகி இருக்கு. இதுதான் என்னோட கீ வாலெட்ல நான் பண்ணியிருக்கிறது. இதைத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஸ்கிரிப்ட் வழியாக ரன் பண்ணி இங்கே ஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரீ ரிக்வெஸ்ட்டுக்குள்ள வந்தீங்கன்னா இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லா அப்ளிகேஷன் தேவையான எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான அந்த கீ வாலெட்டிங் கிரியேட் பண்ணிட்டு அந்த கீ வாலெட்டுக்கு தேவையான அக்சஸ் பாலிசியும் கொடுத்துட்டு எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் சைக்கிள் என்ன பண்ணணும்னா அப்புறம் அந்த கீ வாலெட்டுக்குள்ள அந்த சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணி அதை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்றதுக்கு அப்புறம் நம்ம இங்க அப்ளிகேஷன்ல ப்ரொஃபைலையும் செட் பண்றோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓவராலா பண்ணிருக்கிறது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எனக்கு என்னோட ஆப் கேட்வேயும் எனக்கு என்ன இருக்கு, சர்டிஃபிகேட் வந்து கீ வாலெட்ல இருந்து புல் பண்ணிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ நான் சீக்ரெட் எப்படி எடுக்கிறது, சீக்ரெட் எப்படி பண்றதுங்கிறது ஒரு ஏஐ அப்ளிகேஷன் வழியா பார்த்தோம். டிஸ்க் எப்படி என்கிரிப்ட் பண்றது, அப்புறம் ஸ்டோரேஜ் எப்படி என்கிரிப்ட் பண்றது அப்படிங்கறத வந்து நம்ம கீக்காக பார்த்தோம். அடுத்து சர்டிஃபிகேட் எப்படி வந்து ஆப் கேட்வேயோட புல் பண்றது அப்படிங்கிறத நம்ம ஆப் கேட்வே வழியா பார்த்துருப்போம். அப்புறம் நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். இதுதான் இன்னைக்கு நம்ம ஓவராலா பார்த்தது கீ வாலெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ ஹோப் யூ லைக் இட். டெமோல 1-2 ஹெக்கப் இருந்தது, நார்மலா இருக்கிறது தான். ஸோ பட் ஓவராலா கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, அதுக்கப்புறம் அடுத்தது வைக்கலாம். கேள்விகள்? கேள்விகள் இல்லையா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? No questions. Okay, crystal clear? Yes, ma'am. Clear. Okay. So என்கிட்ட சீக்ரெட் இருக்கு,
மல்டிபிள் சீக்ரெட்ஸ் இருக்கு, என்னால் வந்து அக்சஸ் கொடுக்க முடியுமா? ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு மட்டும் அக்சஸ் கொடுக்க முடியுமா? என்னப்பா? ஒரு அப்ளிகேஷன் வந்து எனக்கு வந்து அக்சஸ் பண்ணணும். ஓகே, ப்ரைவேட்டாக அக்சஸ் பண்ணணும். அல்லது வந்து ஒரு நெட்ஒர்க்ல மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும். எப்படி எப்படி செட் பண்ணுறது? அதுக்கு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் எனேபிள் பண்ண முடியும். ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் எனக்கு எனேபிள் பண்ண வேண்டாம். ஓ, அப்படின்னா அந்த ஐபியை வந்து ஆட் பண்ணணும். ஐபி ஆட் பண்ணணும். ஓகே, still I need to allow public, right? I don't want to allow public. Then கேட்குற கேள்வி புரியுதா உங்களுக்கு? எனக்கு வந்து இந்த நெட்ஒர்க்ல இருக்கு, ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் எனேபிள் பண்ண வேணாம், ஆனால் இந்த கீ வால்ட்டை நான் அக்சஸ் பண்ணணும் ப்ரைவேட்டாக. எப்படி பண்றது? அப்ப இப்பதான் எல்லாம் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. நீங்க ஏன்பா சொன்னீங்க கிறிஸ்டல் கிளியரா இருக்கு, எந்த டவுட்டும் இல்லை, எந்த கொஸ்டினும் இல்லை நீங்களேப்பா. ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் தான் கேட்டேன். பிரைவேட் எண்ட் பாயிண்ட்ல தான் இது பாசிபிளா இருக்கும். நான் ப்ரைவேட் எண்ட் பாயிண்டே பண்ணலையே, ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டுக்கே பண்ணலையே. இதுக்கு பேர் சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்னு பேரு கான்செப்டுக்கு. இப்போ பேசிக்கா allow public access specific network, right? So if I come here or even I say disable, right, I can't get anything. But with public access I don't have anything. Allow publics from specific network and IP address அப்படின்னு வரும்போது என்னால் என்ன பண்ண முடியும்? எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய என்னோட விநெட்டை செலக்ட் பண்ணி எந்த விநெட்ல என்னோட ரிசோர்ஸ் உட்காந்துருக்கோ அந்த விநெட்ல என்னோட ரிசோர்ஸை நான் அப்படி எடுத்துட்டு அந்த விநெட்ல இருக்கக்கூடிய சப்நெட், எந்த சப்நெட் எனக்கு வேணுமோ அந்த சப்நெட் எடுத்துட்டு அந்த சப்நெட்டை மட்டும் என்ன பண்ண முடியும்? என்னால் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் எனேபிள் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? இது ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் கிடையாது, இதுக்கு பேர் சர்வீஸ் எண்ட் பாயிண்ட். சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்டுக்கு தனியாகவே ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், ரைட்? அந்த சப் கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்றோம். அதுதான் இங்கே நான் சொல்றது. ஓகே, யூ கேன் அக்சஸ் யூசிங் சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் டு யுவர் கீவேர்ட். ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டும் நீங்க யூஸ் பண்ணலாம். ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஆப்ஷன் டிசேபிள்ல போயிடுவீங்க. அப்போ இங்க போயிட்டு ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியா நீங்க என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையுமே வந்து ப்ரைவேட்டா அக்சஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே. Okay. So if I restore, I back up my key, right? How do I restore in another region? Can I restore in another region?
பண்ணலாம்ண்ணா. பண்ணலாம்னா எப்படி பண்ணலாம்? நம்ம இன்னொரு ரீஜன்ல ஒரு கீவேர்ட் கிரியேட் பண்ணி அங்க ரீஸ்டோர் பண்ணி பேக்கப் பண்ற மாதிரி இருக்கும்ண்ணா. ஆஹா, இப்போ நான் சவுத் ஈஸ்ட் ஏஷியால வச்சிருக்கேன். நான் வந்து யூஎஸ்ல ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். என்னால பண்ண முடியுமா? இல்லைண்ணா, அது ஜியோ ரீஜன்ல தானே சப்போர்ட் பண்ணோம். ஜியோ ரீஜன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அந்த மாதிரி ஜியோல மட்டும் தானே சப்போர்ட் பண்ணோம். நான் சவுத் ஈஸ்ட் ஏஷியால ஆல்ரெடி இருக்கேனே. எனக்கு இன்னொரு ரீஜனுக்கு போகணும். ஓ, அந்த இன்னொரு ரீஜன். ஒரு ரீஜன் விட்டு நான் வெளியாகி இன்னொரு ரீஜனுக்கு போகணும். இப்போ நான் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியால எனக்கு ஒரு கீ வால்ட் இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து இன்னொரு கீ வால்ட் கிரியேட் பண்றேன். பண்ணனா அந்த கீ வால்ட் வந்து மேபி வந்து யூஎஸ்ல கூட இருக்கலாம், ரைட்? நான் கீ தான் ரீஸ்டோர் பேக்கப் பண்ணிட்டேன். நான் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம்ல. அங்கேருந்து கிரியேட் கொடுக்குறேன். நான் இங்கே போயிட்டு ஈஸ்ட் யூஎஸ்ல ஒரு கீ வால்ட் கிரியேட் பண்றேன். இப்போ என்னால் ரீஸ்டோர் பண்ண முடியுமா முடியாது அந்த கீயை இந்த ரீஜன்ல? பண்ண முடியும். பண்ண முடியும். ஓகே, வேற? ஸோ இவ்வளோ நேரம் அதுக்காக ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். அது தெரியல கட்சியில. ஓகே, இப்போ அதுக்கு தானே இப்போ ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜியோ பொலிட்டிக்கல் ரீஜன்னா என்ன, ஜியோ ரீஜன்னா என்ன அப்படின்னு சொன்னேன்ப்பா. யாருக்கும் புரியலையா? யாரும் கான்சன்ட்ரேஷன் பண்ணலையா அந்த இடத்துல? இல்ல, பொலிட்டிக்கல் பவுண்டரி சொன்னீங்க, அதுதான். ஸோ இதுதான் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் ரீஜன். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரீஜன் போனால் யூரோப், ஏஷியா, ஆஸ்திரேலியா, யூஎஸ், சைனா, கனடான்னு இருக்கு. இப்போ ஏஷியாக்குள்ள வந்தோம்னா ஏஷியாக்குள்ள என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. இதை போய் பார்க்கணும் அப்படின்னா நாம இங்க ஒரு லிஸ்ட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த கீ வால்ட்டுக்குள்ள வந்தோம்னா இங்க ஒரு ஜியோகிராபிக்கல் அப்படின்னு ஒன்று இந்த செட்டுக்குள்ள இதே இடத்துக்கு தான் போகுது. இங்கே தான் நானும் போனேன். ஓகே, ஓகே. இப்போ இதுக்குள்ள வந்தோம் அப்படின்னா என்னென்னலாம் ரீஜன் இருக்கு அப்படின்னு இருக்கும். இந்த ரீஜனுக்குள்ள இப்போ ஏஷியா இது எல்லாமே இருக்கு இல்லையா, கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்கு இல்லையா. இப்போ இந்தியா அப்படின்னு எடுத்தோம்னா இந்தியாவுக்குள்ள இது ஜியோ பொலிட்டிக்கல் ரீஜன், இதுக்குள்ள மட்டும்தான் பண்ண முடியும். இதே வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா இல்லை ஏஷியா அப்படின்னு போனோம்னா அந்த ஏஷியாவுக்கு மட்டும்தான் அது பண்ண முடியும். ஓகே, ஸோ அவங்க வந்து அந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரீஜனை வந்து இங்கே வந்து இது பண்ணிடுவோம். ஏஷியா பசிபிக் அப்படின்னா இந்த ரெண்டுக்குள்ள தான் பண்ண முடியும். நான் இங்கே பண்ணிட்டேன், இதை வந்து நான் வந்து இந்தியாவில் பண்ணணும்னா பண்ண முடியாது. புரியுதா? இதுக்கு பேர் என்ன, பேட் ரீஜன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்குள்ளதான். இப்போ யூஎஸ் போனேன் அப்படின்னா இப்போ யூரோப் போனேன்னா யூரோப்ல இது ரெண்டு தான் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதே டென்மார்க் போனா டென்மார்க்ல ஒன்று தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நாம எந்தெந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரீஜன்ல அவங்க வச்சிருக்காங்களோ அந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரீஜனுக்குள்ள மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நாம இதை கொண்டு வர முடியும். எல்லா இடத்துலயும் கீ வால்ட்டை எடுத்துட்டு ரீஸ்டோர் பண்ணிட்டு போக முடியாது அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல உங்ககிட்ட சொன்னேன். ஓகே, நான் பேசுனது நான் சொன்னது எல்லாம் வந்து நீங்க வெளியில எங்க போய் தரனாலும் கிடைக்காது. இந்த இப்ப நான் இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கிறதெல்லாம் என்ன. ஸோ அதனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கவனமா கேளுங்க, அப்போதான் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். நான் எதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு இந்த டெமோ செட் பண்ணேன்னா ஒரு விஷயம் வந்து சொல்லி கொடுத்தா அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 3 டைப் ஆஃப் டெமோ உங்களுக்கு செட் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். ஓகே,
ஸோ கவனம் செலுத்தலைன்னா அது வேலைக்கு ஆகாது அப்புறம். ஓகே ஓகே இல்லை இல்லை டேப் ரெக்கார்டு மாதிரி தான் இருப்பேன். நான் பாட்டு பேசிட்டே இருப்பேன், நீ பாட்டு கேட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, எனிதிங் எல்ஸ்? 3